11th மேக்ஸ்ல சாப்டர் 8ல எக்ஸாம்பிள் 8.25 பார்க்குறோம். ஃபார் எனி வெக்டர் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இதை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ப்ரூவ் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். மாடலஸ் ஏ கிராஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ டாட் பி ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த சம் ப்ரூவ் பண்ணணும்னா ரெண்டு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அது ப்ராப்பர்ட்டிஸ்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏ டாட் பின்னா மாடலஸ் ஏ மாடலஸ் பி காஸ் தீட்டா, ஏ கிராஸ் பி மாடலஸ் ஏ கிராஸ் பின்னா மாடலஸ் ஏ மாடலஸ் பி சைன் தீட்டா. சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சாதான் இந்த சம் போட முடியும். சரி, இப்போ ஏ கிராஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகுது? மாடுலஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம் இன்ட்டு மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர், அடுத்து எனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா எல்லாம் ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கிறோம். ப்ளஸ் போட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. சரிங்களா? ஏ டாட் பின்னா ஃபார்முலா மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி காஸ் தீட்டா, அதுக்கு ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி எழுதுங்க. இப்போ மாடுலஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ரெண்டுத்துலையும் காமனா இருக்கிறதெல்லாம் வெளியிடுங்க. இப்போ மாடுலஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர் காமனா இருக்கு ரெண்டுத்துலையும், அப்புறம் மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர் ரெண்டுத்துலையும் காமனா இருக்கு, எடுத்துட்டோம். ஸ்கொயர் எடுத்துட்டோம், மாடுலஸ் பி ஸ்கொயர் எடுத்துட்டோம். இப்போ மீதி என்ன வரும்? பேலன்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்றது ஐடென்டிட்டி தான், அதோட வேல்யூ என்னது? 1. அப்போ என்ன வரும்? மாடுலஸ் ஏ வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர். தட்ஸ் ஆல் ஸ்டூடண்ட்ஸ். இது இம்பார்ட்டன்ட் சம் தான். 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். நல்லா படிச்சுங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ்.